முதல்வர் விஜய் தந்த ஸ்கூல் பேக் விளம்பரத்தை விரும்பாத தலைவர். மாற்றம்னா இப்படி இருக்கணும். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து கடந்த 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட விலையில்லா புத்தக பைகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் கடந்த காலத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்காக இலவசமாக வழங்கப்படும் புத்தக பைகளில் தமிழ்நாடு அரசின் முத்திரையும் முதலமைச்சரின் புகைப்படங்களும் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் முதல்வர் தலைமையிலான இந்த ஆண்டு முதல் புத்தக பையில் தமிழக அரசு முத்திரையுடன் திருக்குறளும் அதற்கான பொருளும் இடம்பெற்றிருந்தன. இதனை பல விஜய் ரசிகர்கள் பாராட்டியதால் திமுகவினர் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சிகளின் போது பள்ளி மாணவ மாணவியருக்காக இலவசமாக வழங்கப்படும் புத்தக பைகளில் தமிழ்நாடு அரசின் முத்திரையும் முதலமைச்சர் மற்றும் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களும் பிரிண்ட் செய்யப்பட்டுதான் வரும். ஆனால் அதன் பிறகு ஆட்சி அமைத்த திமுக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு வழங்கிய இலவச புத்தக பைகளில் தமிழ்நாடு அரசு முத்திரையுடன் திருக்குறளும் அதற்கான பொருளும் இடம்பெற்றே வந்தது. இப்படியான சூழலில் முதல்வர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்தது. இந்த ஆண்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள புத்தக பைகளில் தமிழ்நாடு அரசின் முத்திரையும் திருவள்ளுவரின் திருக்குறளும் அச்சிடப்பட்டு இருந்தது. இதனை பார்த்த தாவேகவினர் இதுநாள் வரை பள்ளி குழந்தைகளின் புத்தக பைகளில் முதலமைச்சர் மற்றும் கட்சி தலைவர்களின் புகைப்படமே அடையாளமாக இருந்த காலம் மாறி எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் மற்றும் கட்சி தலைவர்களின் அடையாளங்கள் இடம்பெறாமல் திருக்குறளும் அதன் பொருளும் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது என்று பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் டெண்டர் விட்டு வழங்கப்பட்ட புத்தகங்களே இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுதான் விஜய் அரசால் புத்தகங்கள், நோட்டுகள் மற்றும் புத்தகங்களை வழங்க முடியும். ஆனால் தாவேகவினர் விஜய் அரசை பாராட்டுவதாக நினைத்து பழைய விஷயங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பது தெரியாமல் விஜய் செய்ததாக பேசியதால் தற்போது திமுகவினர் அதிரடி கொடுக்க தொடங்கியுள்ளனர்.